ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட்சுருக்கம். பதம் 46. யாவானர்த்த உதபானே சர்வதக சம்ப்ளுதோத்தகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானத. டிரான்ஸ்லேஷன்: ஒரு சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் ஒரு பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோல வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள பகவான் கிருஷ்ணரை அறிந்து கொள்வதே. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இந்த வேதங்களின் நோக்கம் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது தான் அப்படின்னு பகவானே 15ஆம் அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் பகவத்கீதையில் சொல்கிறாரு. மேலும் இதுதான் வேத ஞானத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 33வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அகோபத ஸ்வபச்சோ தோகரியான் யஜ்ஜிஹ்வாக்ரே வர்த்ததே நாம துப்யம் தே புஸ்தபஸ்தே ஜுஹுவு சஸ்னுரார்யா பிரம்மானுசூர் நாம கிரந்தி ஏ தே. அதாவது, பகவானே, நாயை உண்ணும் சண்டால குலத்தில் பிறந்திருந்தாலும் உன் நாமத்தை சொல்பவன் மிக உயர்ந்த தன்னை உணர்ந்த நிலையில் இருக்கிறான். அவ்வாறு நாம கீர்த்தனம் செய்பவன் ஏற்கனவே எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடி எல்லா வேத இலக்கியங்களையும் பலமுறை கற்று வேத சடங்குகளின்படி எல்லாவித யாகங்களையும் தவங்களையும் செய்து முடித்தவனாகவே இருக்க வேண்டும். அத்தகையோன் மிகச் சிறந்தவனாக கருதப்படுகிறான் அப்படிங்கிறது தான் இந்த பாகவத ஸ்லோகத்தினுடைய பொருள். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பிறப்பால் ஒருவன் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. நாயை உண்ணும் கீழ்நிலை குலத்தில் ஒருத்தன் பிறந்திருந்தாலும் பகவத்கீதையில் பகவான் சொன்னபடி அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்பவன், பகவானுடைய புனித நாமத்தை சொல்பவன், வேதங்களின் சாரமான பகவத்கீதையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்பவன், எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடி வேத இலக்கியங்களை பலமுறை கற்று வேத சடங்குகளின்படி எல்லா யாகங்களையும் தவங்களையும் செய்து முடித்தவன் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவன் தற்காலிகமான ஸ்வர்கலோகத்துக்கு உயர்ச்சி அடைய விரும்பாமல் நிரந்தரமான பகவானுடைய ஆன்மீக உலகத்தை அடைந்து பகவானுக்கு சேவை செய்வதை விரும்புவான் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.